அனைவருக்கும் வணக்கம். நம் சுய கணக்கெடுப்பு ஐடி நிரப்புவது எப்படி என்று பார்ப்போம். இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. முதலாவது கூகுள் செல்வோம். அங்கிருந்து சர்ச் என்ற இடத்திற்கு போவோம். SC census.government என்ற இடத்தை கிளிக் செய்வோம். செல்ஃப் எலிமினேட்டர் என்ற இடத்தில் போவோம். அதை தமிழ்நாடு என்று செலக்ஷன் செய்யவும். கேப்சர் வரும், அதை கேப்சரை கொடுக்கவும். உங்கள் மொபைல் நம்பரை அதில் பதிவு செய்யவும். மெயில் ஐடி இருந்தால் பதிவு செய்யலாம், இல்லாவிட்டால் வேண்டாம். செலக்ஷன் செய்ததை ஓகே கொடுக்கவும். உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை இதில் பதிவிடவும். உங்கள் இருப்பிடத்தை இதை தேர்வு செய்து 2 விரல்களால் உங்கள் இடத்தை நிரப்பவும். இதில் உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடு என்பதை சரி செய்து அந்த இடத்தை நிரப்பவும். கட்டுமான பொருள் எதில் கட்டப்பட்ட வீடு என்பதை அதை நிரப்பவும். கட்டுமானத்தில் உள்ளது எது என்பதை இந்த இடத்தில் நிரப்பவும். உங்கள் வீட்டின் நிலை எது என்பதை அதை நிரப்பவும். அதை சேமித்து அடுத்த இடத்திற்கு செல்வோம். ஆம் என்று உறுதி செய்து போவோம். குடும்ப தகவல்கள், குடும்ப தலைவரின் எண்ணிக்கை, திருமணமானவர்கள் எத்தனை பேர் என்பதை கொடுக்கவும். ஒரு வீட்டில் உள்ள நபர் எத்தனை என்பதை இதில் பதிவு செய்வோம். குடும்ப தலைவரின் பெயர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் பெயரை பதிவு செய்வோம். இந்த கட்டத்தில் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்ற ஜாதியை இதை உறுதி செய்யவும். குடிநீர் வசதி சுத்திகரிக்கப்பட்ட நீரா இல்லையா என்பதை பதிவு செய்வோம். உங்கள் இல்லத்தில் வருகிறதா அல்லது தூரத்தில் போய் எடுக்கிறீர்களா என்பதை பதிவு செய்யவும். கழிப்பிட வசதி என்ன என்று நாம் அதில் பதிவு செய்யவும். கழிப்பிட வசதி நவீனமானதா, வீட்டில் சாக்கடை உள்ளதா என்பதை பதிவு செய்யவும். இந்த இடத்தை நீங்கள் எது மூடி உள்ளதா மூடி இல்லாததா என்பதை பதிவு செய்யவும். ஒற்றைக்குழி கழிப்பிடமா என்பதை இதை பதிவு செய்யவும். இந்த இடத்தை உங்களுக்கு கழிவுநீர் எப்படி வெளியேற்றுகிறீர்கள் என்பதை பதிவு செய்யவும். திறந்த வெளியா மூடி போட்ட இடமா என்பதை இதை பதிவு செய்யவும். உங்கள் வீட்டுக்குள்ளே குளியலறை உண்டா வெளியிலா என்பதை இதை பதிவு செய்யவும். சமையல் எதில் சமைக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்யவும். விறகா சிலிண்டரா என்பதை பதிவு செய்யவும். இதை உறுதி செய்த பிறகு ஆம் என்று பதிவு செய்வோம். குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் விவரம் என்பதை, நீங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை இதை பதிவு செய்யவும். கேபிள் கனெக்ஷன் எது என்று, மடிக்கணி இருந்தது ஆம் என்றும் இல்லை என்றும் பதிவு செய்வோம். தொலைபேசி கைபேசி என்ன மொபைல் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்வோம். எந்த வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை இதில் பதிவு செய்வோம். கார் இருந்தால் கார், இல்லை என்றால் இல்லை என்றும். என்ன உணவு சாப்பிடுவீர்கள் அதிகமாக என்பதை அரிசி என்பது பதிவு செய்வோம். கைபேசி எண்ணை உங்கள் தொலைபேசி இங்கு பதிவு செய்யவும். இது நீங்கள் சேமித்தது எல்லாம் சரியாக உள்ளதா என்பதை நீங்கள் ரீடு செய்து பார்த்தீர்கள். மக்கள் தொகை சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும். இதை பார்த்து கொண்டு தவறாக இருந்தால் திரும்பவும் அதை போய் பார்த்து கொள்ளலாம். இதை உறுதி செய்துவிட்டால் பிறகு அதை திரும்ப நாம் பார்க்க முடியாது. இது உறுதி செய்யவும், ஆம் என்று உறுதி செய்யவும். இதில் வரும் நம்பரை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் இதை அதே நம்பரை போட்டீர்கள் என்றால் இந்த நம்பர் வரும், நீங்கள் பதிவு செய்த நம்பர். ஐடி நம்பர் உங்கள் வீட்டுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு கொடுக்கவும். நன்றி, வணக்கம்.